அடுத்ததாக அன்பின் ஆசானாய், ஆறாவாரம் இல்லாத மனிதராய், விசைப்பட வாழ்ந்தவராய், ஈதலுக்கு இலக்கணமானவராய், உடலுக்கு உரமிருப்பவராய், ஊக்கம் தரும் உள்ளத்தினராய், எரிமிலை போன்ற சுறுசுறுப்பானவராய், ஏணி போல் ஏற்றமிக்கவராய், ஐயம் தீர்க்கும் அன்பராய், ஒற்றுமைக்கு கண்ணியமானவராய், ஓடி உழைக்கும் உன்னதமானவராய், அவ்வை ஒளி நின்றவராய், என்றும் எங்களின் மனம் மகிழ்வாக இருந்த ஆசிரியர் திரு கணேஷ்குமார் சார் அவர்களை வாழ்த்துரை வழங்குவார்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள நம்ம பள்ளியினுடைய மதிப்புக்குரிய செயலர் திரு என் கே ஜவரையா அவர்களையும், அதே போல் அவர்களுடைய பள்ளியினுடைய இணை செயலர் திருமதி சுமதி ஜவர் அவர்களையும், மற்றும் எங்களோடு சக பணியாற்றிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இருபால் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த காலை வணக்கம். அதாவது 1987 இந்த பள்ளி நம்முடைய பள்ளியினுடைய தாளர் மறைவிரு என்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு ஒரு மெட்ரிக் பள்ளியாக இருந்தது. பின்னாடி பார்த்தீங்கன்னா காமராஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்ந்துச்சு. ஓகேவா, அதுக்கான விதையை பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளியினுடைய தாளர் பார்த்தீங்கன்னா கிடைச்சார். அதுபோக இந்த நிகழ்வில் கலந்துக்கிற போது முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ், அதுக்கப்புறம் தினேஷ், அப்புறம் காஜாலாம் பார்த்தீங்கன்னா என்னை மீட் பண்ணாங்க. சார் இது மாதிரி கெட் டுகெதர் பார்த்தீங்கன்னா பண்ணலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னாப்படி ரொம்ப மகிழ்வாக பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதில் தினேஷை கட்டுப்படுத்தவே முடியல. ஏன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது புதுசாக சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி நானும் பிரகாஷும் கொஞ்சம் சாந்தப்படுத்துவோம். தினேஷ் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆனால் ரொம்ப இதாகாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா இதில் இருந்துச்சு. ஓகேவா, அப்புறம் எதைனாலும் சாரை பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு தினேஷ்க்கு இதில் ரொம்ப ஒரு அளவு கடந்த ஒரு ஈடுபாடு. ஓகேவா, அதே மாதிரி பிரகாஷ் இது சொல்லணும், எப்போவுமே இந்த கெட் டுகெதரை ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான பணி. இப்போ அந்த லீவில் அந்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடத்தி முடிக்கணும். நான் அமலா ஸ்கூலில் பண்ணேங்க சார், அதே நம்ம ஸ்கூலில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கத்தை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தலாம். ஓகே, அதுபோக நம்ம ஏற்கனவே தாஸ், அப்புறம் ராஜ்குமார், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு கெட் டுகெதர் நடத்தியிருக்காங்க. அவங்க பெரிய லெவலில் அதை கொண்டு போகல. இவங்க பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதையை இந்த தருணத்தில் விதைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதை அப்படியே விருத்தமாக ஆலமரமாக பார்த்தீங்கன்னா இது வளரணும். அதே மாதிரி இப்போது சொன்ன மாதிரி தான் எல்லாரும் இது ஏதோ பார்த்துட்டோம், ஒரு பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இதை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஓகேங்களா, இதனால் நிறையா பேருக்கு ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் சீனியர்ஸுக்கு கைட் பண்ணோம். ஓகேங்களா, அது நிறைய கல்வி வேலை வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய நிறைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் தகவமைச்சு கொண்டு போகணும். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த கெட் டுகெதர் பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஓகேங்களா, அதே மாதிரி எங்கள் சக டீச்சர்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே எங்கள் சாப்பிடும்போது எல்லாமே ஒன்றா கொண்டு தான் சாப்பிடுவோம், எல்லா ஜென்ஸ் ஸ்டாஃபும். ஓகேவா, இப்போல்லாம் ரொம்ப அதெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அப்போ அந்த பசுமையான நினைவுகள் பார்த்தீங்கன்னா மாறவே மாறாது. அதே மாதிரி நம்மளுடைய செயலர் சார் எங்களை அப்பப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஈவினிங் ஆனாவே போதும் எங்களுக்கு நிறையா டீ ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்து நிறையா ஊக்கப்படுத்திகிட்டே இருப்பார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு வந்தாலே காலையில் நான்லாம் வந்தால் விளையாட ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, 2002 இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நான் ஜாயின் பண்ணேன். வந்ததுமே ஏன்னா அப்போல்லாம் பிடி சார் சிவகுமார் சார் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு புதுசாக இருக்கும். அதனால் நான் ஒரு பேட்மிண்டன் பேட்டு, செட்டில் பேட்டு இதெல்லாம் கையில் எடுத்துக்குவேன். அதே மாதிரி ஈவினிங் டைம் அதே மாதிரி 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சு அதே பேட் எடுத்துக்குவோம். அது மாதிரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு விளையாட ஒரு தூண்டுதலாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருந்தார். அப்புறம் எங்களுடைய தலைமையாசிரியர் அவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ நினைவு கூறணும். எனக்கு பிரின்சிபாலாக இருந்த சுப்பிரமணியன் சார், அதுக்கப்புறம் எச்எம்மாக இருந்த பழனிசாமி சார், இவங்கெல்லாம் நிறையா பார்த்தீங்கன்னா எங்களுக்கான வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ நாங்கள் நான் ஒரு வருஷம் ஆல்ரெடி உங்களை ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு 2வது வருஷம் இங்கே வந்தேன். அதனால் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களை பார்த்து நிறைய அனுபவத்தை நாங்கள் கற்றுட்டோம். நிறையா எங்கள் சீனியர்ஸ் கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருப்போம். அப்போல்லாம் இளைஞர்கள் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா எங்களுக்குள்ள நிறைய விளையாட்டுத்தனங்கள்,
கேலி கிண்டல் இது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்குவப்படுத்த ஒரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து எங்களை வந்து மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போனாங்க. அது மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டோம். ஓகேவா, வாழ்நாள் பேர் அப்படிங்கிறது ஒரு டீச்சருக்கு வந்து என்ன அப்படின்னா தன்னோட படித்த குழந்தைகள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஎஃப்எஸ் ஆகணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டோம். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பேர் அத்தனையுமே நாங்கள் அடைஞ்சிட்ட மாதிரியான ஒரு திருப்தி. அதுபோக எங்கள் குழந்தைகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம உங்களை எல்லாமே பார்த்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒரு ஆனந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜீவன் தான் நாங்கள் எல்லாமே. இதை வந்து லைஃப் லாங்காக நீங்கள் வந்து இதை வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு டீச்சராக இருந்தது எங்களுடைய பேர் அப்படிங்கிற மாதிரி இந்த தருணத்தில் நாங்கள் வந்து சொல்லிட்டு பெரிய சார் அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருப்பார். ஓகேங்களா, குழந்தைகளோட கல்வி வந்து ரொம்ப முக்கியம், உங்களுக்கான கல்வி வந்து முழுமையாக கொடுத்துருங்க, அது வந்து ரிசல்ட் ஓரியன்டாக பார்த்தாதீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய அறிவுரைகள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருப்பார். அப்போ இப்போ இருக்கக்கூடிய செயலரும் அதே மாதிரி தான் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ஆலோசனைகளை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் இப்போ போன வருஷம் 2024 முடிச்ச குழந்தைய கூட பார்த்தீங்கன்னா காலையில் ஃபோன் பண்ணி எங்கிட்ட வரலாமா சார் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்க. அப்போ நீங்கள் தாராளமாக வாங்கம்மா, இது நம்ம ஸ்கூல் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அடுத்த 2002 வந்து ஆரம்பித்த இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 22 வருஷம். இப்போ நாங்களும் 23 வருஷம் முடிச்சு 24வது வருஷத்துக்குள்ளே நுழையிறோம். அதே மாதிரி நான் 2007 எச்சமானேன், இப்போ 18வது வருஷத்துக்கு கொஞ்சம் வரப்போகுது. ஓகேங்களா, அதனால் ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு புதுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா, நானும் நாளுக்கு நாளாக வந்து நிறையா வந்து கற்றுட்டே இருக்கிறோம். ஏன்னா ஸ்டூடெண்ட் வந்து நிறையா மாறிட்டே இருக்காங்க. இப்போ எங்களுடைய ஜென்ரேஷன் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் நாங்கள் பார்த்துட்டே வரோம். ஓகே, குறிப்பாக யோகானந்தம் நம்மளாம் வந்தபோது எனக்கு சொன்னாங்க, சார் எங்கள் பையன் பிள்ளைக்கு அதுக்கப்புறம் எங்கள் பேரன் பேட்டிக்கு நீங்கள் தான் டீச்சர் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி 3 தலைமுறையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்தால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் வந்து எளிமையாக வந்து அதை கடந்து போயிடுவோம். ஓகேங்களா, அது மாதிரி இப்போ மீண்டும் ஒரு முறை இது மாதிரி வாய்ப்பளித்த பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி இந்த அலுமினி மீட் ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக வந்து நடந்து உன்னதனுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து நீங்கள் அந்த இதில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தருணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வலியுறுத்தி சொல்கிறோம். அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர்த்த நீங்கள் வந்து ஒருங்கிணைத்து நம்முடைய காமராஜ் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த தருணத்தில் எங்களுடைய ஆசை. அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறத நாங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். அதனால் நீங்கள் எப்போவுமே நீங்கள் தாராளமாக எங்களுடைய உதவியை வந்து நாடலாம். அதனால் நீங்கள் எப்போ எது கேட்டாலும் நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா, அதனால் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நாங்கள் நன்றியை காணிக்கிறோம்.